ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலனை பார்க்க போகிறோம். வாங்க. இன்று மங்களகரமான தமிழ் புத்தாண்டு, அதாவது விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது. சித்திரை 2ஆம் நாள், ஆங்கில தேதி 15/4/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய கிரகங்களை பார்க்கும் பொழுது மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, செவ்வாய் கடகத்தில், கேது குரு பார்வையில் கன்னியில், சந்திர பகவான் துலாத்தில் இருக்கிறார். மீனத்தில் ராகு, புதன், சனி, சுக்கிரன் அனைத்து கிரகங்களும் இருக்கின்றன. இன்றைக்கி காலையில் 10:02 வரைக்கும் பார்த்திங்கன்னா துவிதிய திதி, பிறகு திருதிய திதி வருகிறது. இன்று இரவு 1:59 வரைக்கும் விசாக நட்சத்திரம் தான் போயிட்டுருக்கு. இன்றைய ராகு கால நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைக்கி சந்திராஷ்டிரமம், மீன ராசிக்கு சந்திராஷ்டிரமம். வாங்க இன்றைக்கி ஒவ்வொரு ராசி எப்படி இருக்குது பார்க்கலாம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. இப்போது ராசியில் சூரிய பகவான் உச்ச நிலையில் இருக்கார். 5 குடையவன் உச்சம். பிள்ளைகளால் வளர்ச்சி, பிள்ளைகளால் பெருமிதம், பிள்ளைகளுடைய கல்வி மேன்மை சிறப்பாக இருக்க போகிறது. ராசிநாதன் 4ஆம் இடத்தில் நீச்ச நிலையில் இருப்பதால் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டு நிலையில் இருப்பீங்க. இருந்த போதிலும் செவ்வாய் மங்களன், அதனால் நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் அம்மன் வழிபாடு இன்றைக்கி ரொம்ப சிறப்பு. முருகர் வழிபாடு பண்ணுறதும் மிக மிக சிறப்பு. மற்றபடி உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதால இன்றைக்கி நினச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க. நல்ல பண வருவாய், பொருள் வருவாய் இருக்க போது. தொழிலில் ஒரு மேன்மையான ஒரு சூழல், நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு வருமானம் வரும். உத்தியோகத்தில் நல்ல தகவல் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கும் நல்ல ஒரு தகவல் வரக்கூடிய ஒரு சூழல். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் பொற்காலம். மற்றபடி அரசு துறையாகட்டும், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, அருமையான நாள், சந்தோஷமான ஒரு நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு தேடி வரும் என்று சொன்னால் மிக